ஹாய் டிக்கீஸ், வெல்கம் பேக் டு AI டிக்கி தமிழ். Chat GPT நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வேலையை கம்மி பண்ணுறதுக்கான க்ரோம் எக்ஸ்டென்ஷனை பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் க்ரோம் எக்ஸ்டென்ஷனை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இதில் வர கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Chat GPTக்கான தேர்ட் எக்ஸ்டென்ஷன் பார்க்க போகிறோம். ரைட் சைடு இருக்க 3 டாட்ஸில் கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணணும். மேனேஜ் எக்ஸ்டென்ஷனில் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட் ஸ்டாம் அண்ட் டாக் பரி இதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிப்போம். லெஃப்ட் சைட் கீழே இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோன்னா க்ரோமோட வெப் ஸ்டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம டைப் பண்ண போகிற நம்மளோட தேர்ட் AI ப்ராம்ப்ட் ஜீனியஸ் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணோன்னா AI ப்ராம்ப்ட் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு க்ரோம் கொடுத்துட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிப்போம். இதில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இதை ஆன் பண்ணி விட்டுரும். வாங்க இது இப்போ எப்படி Chat GPT ஒர்க் ஆகுது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ Chat GPT ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Chat GPT ப்ராம்ப்ட் ஜீனியஸ் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த AI ப்ராம்ப்ட் ஜீனியஸோட மெயின் வேலை என்னன்னா, நம்மளோட ப்ராம்ப்டை சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் ஆல் கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கு. அகடமிக், பைபாஸ், பெர்சனாஸ், எஜுகேஷனல் லேர்னிங், ஃபன் அண்ட் கேம்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணால் இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ வெயிட். ஸோ இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராம்ப்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா அன்டைட்டில் ப்ராம்ப்ட் அப்படின்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணணும். இதில் தான் நம்மளோட ப்ராம்ப்டை நம்ம சேவ் பண்ணி வைக்க போகிறோம். சேவ் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ எல்லாம் தேவைப்படுமோ அப்போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அந்த ப்ராம்ப்டோட கண்டென்ட் இதில் போட்டுட்டு இதில் இந்த ஃப்ரேஸு சிம்பிள் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம என்ன வேரியபிள் வேணுமோ அதை கொடுக்கணும். ஸோ அதை நான் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். என்னெல்லாம் டேக் ரெலவென்ட் டேக்ஸ் இருக்கோ அதை நம்ம இங்கே கம்மா போட்டு டைப் பண்ணலாம். லாஸ்ட்டில் என்ன கேட்டகரிஸ் அப்படின்னு நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறேன். ஜென்ரேட் அ பிளாக் போஸ்ட் அவுட்லைனிங் த கீ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டாபிக். இதில் நம்ம டாபிக் நேம் வந்து டைப் பண்ணணும். இதுக்கு நான் ப்ராம்ப்ட் நேம் பிளாகிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். சில ரெலவென்ட் டேக் வந்து பிளாக்ஸ், பிளாகிங், அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். கேட்டகரிஸில் இல்லை சோஷியல் மீடியா பிளாகிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ சேவ் பண்ணோன்னா அந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்டோட நேம் பிளாகிங் அப்படின்னு இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த Chat GPTயை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்ம சேவ் பண்ண பிளாகிங் அப்படின்ற அந்த ப்ராம்ப்ட் இங்கே ஷோ ஆகும். ஸோ காம்பேக்ட் வியூவில் இதை டிக் பண்ணோன்னா வரும். ஹெட்டிங் மட்டும் இங்கே வரும். அந்த கண்டென்ட் உள்ள ஹைட் ஆகிக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளாகிங்கை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அதில் என்ன டாபிக் நேம் அப்படின்னு கேட்குது. நான் இங்கே சயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். சப்மிட் கொடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ப்ராம்ப்டில் சேவ் பண்ணி வச்சது ஜென்ரேட்டர் பிளாக் போஸ்ட் அவுட்லைனிங் த கீ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் நான் கொடுத்த டாபிக் சயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இது இப்போ என்டர் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட் வந்து Chat GPT நமக்காக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்படி நம்மளோட ப்ராம்ப்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட ஃபியூச்சர் யூஸுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி எத்தனை பிளாக் போஸ்ட் வேணாலும் நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ராம்ப்ட் எழுதணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது. கீழே இருக்க இந்த ஆரோ சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்பேஸை கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து இதில் ஆட் பண்ணுவோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த AI ப்ராம்ப்ட் ஜீனியஸ் வந்து Chat GPT 3, 3.5, 4 இதில் எல்லாமே யூஸ் ஆகும். அகைன் நியூ ப்ராம்ப்ட் கிளிக் பண்ணி அந்த அன்டைட்டில் ப்ராம்ப்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் இப்போ ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறேன்.
இதோட டைட்டில் நான் இமெயில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் என்ன இருக்குன்னா, generate a reply for this email, expressing appreciation and confirming that you are addressing the matter. State that you will provide further details and next step and specify a time frame. Records, senior product manager. Tagல business, marketing இப்படிலாம் நான் டேக்ஸ் கொடுத்துக்கிறேன். இதில் கேட்டகரி வந்து எக்ஸ்பர்ட் ஆர் கன்சல்டன்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மெயிலை சேவ் பண்ணிப்போம். இதில் என்னன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆர்டர் வந்து இன்னும் ரிசீவ் ஆகலை. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டு மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான ரிப்ளை இமெயில் தான் இந்த ப்ராம்ப்டை வந்து இந்த சேட் ஜிபிடியில் நம்ம இப்போது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயிலுக்கு ரிப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடலாம். இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ சேட் ஜிபிடி நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா அதில் நம்ம செகண்ட் க்ரியேட் பண்ண அந்த இமெயில் ப்ராம்ப்ட் வந்து ஷோ ஆகுது. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா என்டர் வேல்யூ இமெயிலை என்டர் பண்ண ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த இமெயில் அப்படியே காப்பி பண்ணி ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ஒரு 8 PM டைப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து இங்கே டைப் ஆகுது. இதில் நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் என்ன, ஜென்ரேட் ரிப்ளை ஃபார் திஸ் இமெயில். அந்த இமெயிலை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே எக்ஸ்பிரஸிங் appreciation and confirming that you are addressing the matter. State that you will provide further details and next step and specify on 8 PM records இப்படின்னு சொல்லி நம்ம அந்த ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இதை என்டர் பண்ணோன்னா ரிப்ளை இமெயில் ரெடி. மாதிரி ஒவ்வொரு தடவையுமே நம்ம இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த இமெயிலை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இந்த ப்ராம்ப்ட் ஜீனியஸ் அதுக்கான ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணி நமக்கான ரெஸ்பான்ஸை ஈஸியாக வந்து நமக்கு கிரியேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் மாதிரி ஒவ்வொரு ரிலேட்டடாக ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுவோம். So you are a YouTube expert. Craft an engaging video title that includes your SEO optimization for improved discoverability. Keep it number of words and compelling to capture viewers' attention. The topic is. ஸோ இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம யூடியூப் வீடியோ பண்ணும்போது அதுக்கேற்ற டைட்டில்ஸ் SEO கொடுத்துட்டோம். கேட்டகரியில் சோஷியல் மீடியா அண்ட் பிளாகிங் போட்டுப்போம். சேவ் பண்ணிப்போம். இந்த ப்ராம்ப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எப்போவுமே அந்த சேட் ஜிபிடி பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண அந்த டெம்ப்ளேட் அந்த ஃப்ரெண்டில் ஷோ அப் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எத்தனை வேணும் அப்படின்னு கேட்குது. எனக்கு வந்து 7 to 8 வேர்ட்ஸ் சப்மிட் கொடுப்போம். இப்போது அந்த டாபிக் இதில் வந்து ப்ளேஸ் ஆகுது. டாபிக் வந்து ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஏஐ. இப்போது நான் வந்து என்னோட ஓன் டைட்டில் நான் சேட் ஜிபிடியில் டைப் பண்ணேன். அது வந்து என்னோட ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 7 to 8 வேர்ட்ஸில் SEO ஆப்டிமைஸ்டு டைட்டில் எனக்காக சஜஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி நீங்கள் ப்ராம்ப்ட் ஜீனியஸில் உங்கள் ப்ராம்ப்டை சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே செப்பரேட்டாக உங்களுக்கு யூடியூப் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. ஸோ இதை தவிர இந்த ப்ராம்ப்ட் ஜீனியஸில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏஐ ப்ராம்ப்ட் ஜீனியஸோட ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா அதோட ஓவரால் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ப்ளாகிங், இமெயில், யூடியூப் இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் ப்ராம்ப்டோட டெம்ப்ளேட்ஸ்லாம் இதில் சேவ் ஆகிருக்கு. இதை தவிர இதில் Curated Prompts அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இதில் டிஃபால்ட்டாக நிறைய இன்பில்ட் ப்ராம்ப்ட்ஸ் நமக்காக இதில் நமக்கு எதை தேவையோ அதை நம்மளோட சேட் ஜிபிடி பேஜில் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து நமக்கு தேவையான ப்ராம்ப்ட்ஸை இதிலேருந்து எடுத்துக்கலாம். கம்போசர், டிபேட் கோச் அப்படின்னு ஏகப்பட்ட டெம்ப்ளேட் ப்ராம்ப்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் இதில் இந்த ட்ராவல் கைடு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இம்போர்ட் ப்ராம்ப்ட் அப்படி நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்மளோட சேட் ஜிபிடி ப்ராம்ப்ட் ஜீனியஸில் ஆட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ட்ராவல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். இதை வச்சு நம்ம இந்த ப்ராம்ப்டை ஷேர் பண்ணலாம், வேண்டாம்னா delete பண்ணலாம். இந்த yellow color button press பண்ணனா use this prompt இதை நம்ம I will write you my location and you will suggest a place to visit near my location. In some cases, I will also give you the type of places I will visit. You will also suggest me places of similar type that are close to my first location. My first suggestion request is
ஸோ ChatGPT ஒரு ட்ராவல் கைடாக ஆக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற லொக்கேஷனுக்கு பக்கத்தில் அதே மாதிரி லொக்கேஷனில் வேறு இருக்குதா அப்படின்னு நமக்கு சஜஸ்ட் பண்ண போகுது. ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்டர் த வேல்யூ ஆஃப் இன்சர்ட் அப்படின்னு கேட்குது. பாரிஸ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு பேஸ்ட் பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணோன்னா அந்த ப்ராம்ப்ட் இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். அதை என்டர் பண்ணோன்னா ChatGPT நமக்கான நியர்பை பிளேசஸை சஜஸ்ட் பண்ணுது. அஃப்கோர்ஸ் பாரிஸ். France is a fantastic place to start. Paris is known for its rich history, iconic landmarks, and vibrant culture. Here are some must-visit places in and around Paris. Eiffel Tower, Louvre Museum, Notre Dame Cathedral. பார்த்தீங்கன்னா அது சஜஸ்ட் பண்ணுது. நவ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சிமிலர் பிளேசஸ் நியர் பாரிஸ் கன்சிடர் தீஸ் ஆப்ஷன் ஆல்சோ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்படி நம்மளோட ப்ராம்ப்ட் இன்பில்ட் ப்ராம்ப்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ Curated Promptsல என்னெல்லாம் ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இதை தவிர நிறைய பப்ளிக் ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மள மாதிரி இந்த ப்ராம்ப்ட் ஜீனியஸ் யூஸ் பண்ணுறவங்க இதில் போஸ்ட் பண்ண ப்ராம்ப்ட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபில்டர் பை ஃப்ளேர்னு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டாபிக் தேவையோ அதை கிளிக் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ப்ராம்ப்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல். ஸோ இதில் யாரும் இன்னும் போஸ்ட் பண்ணல. இந்த அதர்ஸில் பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. ஹெல்ப் மீ வித் த பெஸ்ட் ப்ராம்ப்ட் டு ரீரைட் ஓல்டு கண்டென்ட் இன்டு SEO ஆப்டிமைஸ்ட் ஒன்ஸ் வித் ப்ராப்பர் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஹெட்டிங்ஸ். ஓல்டு கண்டென்ட்டை ரீரைட் பண்ணுற மாதிரி அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணால் இதை எப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணோன்னா சேவ் டெக்ஸ்ட் அஸ் அ ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது நம்மளோட பேஜில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கு நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன், ப்ராம்ப்ட் ரீரைட்டர் அப்படின்னு. சாரி, பிளாக் ரீரைட்டர். இதில் கேட்டகரியிலையும் சோஷியல் மீடியா அண்ட் பிளாகிங் சேவ் பண்ணி இப்போது இதை நம்ம யூஸ் பண்ணோன்னா இப்போது அந்த பழைய ஆர்டிக்கலை ரீரைட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து இங்கே ChatGPT நமக்காக சஜஸ்ட் பண்ணுது. இதான் அந்த ப்ராம்ப்ட். ரீரைட் த ஃபாலோயிங் பிளாக் போஸ்ட் வைல் மெயின்டைனிங் த அக்யூரசி ஆஃப் த கண்டென்ட். அதுக்கு பிறகு இதில் நம்ம பிளாக் போஸ்ட்டை இன்சர்ட் பண்ணோன்னா ChatGPT நமக்கான அந்த புது ஆர்டிக்கலை புது பிளாக் போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது இந்த ப்ராம்ப்ட் ஜீனியஸ் பற்றி உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம ChatGPTயை இன்னும் பெட்டராக எஃபெக்டிவ் வேல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர இன்னும் இந்த ப்ராம்ப்ட் ஜீனியஸில் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் தீம் செட்டிங் அப்படின்னு இருக்குது. நோ தீம்னா எந்த தீமே வேண்டாம் அப்படின்னு. paper.cssனா பேப்பர் ஃபார்மேட்டில், நெக்ஸ்ட்டு SMS ஃபார்மேட்டில், தென் ஹேக்கர்ஸ் ஃபார்மேட்டில், ரெயின். ஸோ உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பிக்கர்.cs. ஸோ இப்படி நமக்கு பிடிச்சமான தீமை வந்து மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டை வந்து வேறு ஃபாண்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம். இதை தவிர நம்ம இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிங்க் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆல்ரெடி பிடிஎஃபாகவும் இங்கே வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ ChatGPTயில் இந்த மாதிரி இந்த 3 எக்ஸ்டென்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி இன்னும் அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக, எஃபெக்டிவாக, கிளியராக நம்ம யூஸ் பண்ண வைக்கலாம். நம்ம வேலையை இன்னும் அதை கம்மி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த இந்த 3 எக்ஸ்டென்ஷனுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோவுக்கு ஸ்டே டியூன் வித் AI Techie தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.